வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் கேப்ஷனை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போயிட்டு ஆட் வீடியோக்குள்ளே போயிடலாம். போயிட்டு ஸோ இந்த வீடியோவை கொடுத்துடலாம். ஸோ கீழே வந்து கேப்ஷன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ இந்த நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோவை இப்போ வந்து ஷெட்யூல் பண்ணிடணும். ஸோ 26th 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ March 26 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கோட்டை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேப்ஷனை காப்பி பண்ணிடலாம். திருப்பி மெட்டா பிஸ்னஸ்குள்ளே போயிட்டு கிரியேட் போஸ்ட் கேன்சல் கொடுத்துடலாம். ஸோ இங்கே மேலே போயிட்டு ஆட் ஃபோட்டோ அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப். இந்த ஃபோட்டோ இங்கே கொடுத்துடலாம். இங்கே வந்து கேப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ மார்னிங் 9 AM. ஓகேவா? ஸோ March 26 மார்னிங் 9 AM ஷெட்யூல் பண்ணிடலாம். மேபி லேட்டர் கொடுத்துடலாம். ஸோ ரெண்டுமே ஷெட்யூல் ஆகிடுச்சு. நேராக பின்ட்ரெஸ்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி பின் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த டைட்டிலை காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிடலாம். திருப்பி இங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு லிங்க் அஃபிலியேட் லிங்க்கை காப்பி பண்ணிடலாம். இங்கே போட்டுடலாம். ஸோ நான் டேக்ஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேக்ஸை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கடுத்து டூல்ஸு. அதுக்கடுத்து இன்டர்நெட்டு. அதுக்கடுத்து ரைட்டிங். அதுக்கடுத்து மணி. அதுக்கடுத்து ரீடிங். ஓகேவா? ஸோ இதை அப்படியே பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகே, வந்துருச்சு. இப்போ வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ நேராக கராக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் காப்பி பண்ணிடலாம். ஸ்பேஸ்குள்ளே போயிட்டு போஸ்ட் ஆட் கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க் ஆன்சருக்கு போயிடலாம். போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். சேஞ்ச் த பிலோ கொஷின் இன்டு டாபிக் அப்படின்னு கொடுத்து கீழே அந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்தாச்சு.
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் கலருக்கு போயிட்டு ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு இதை Black கிளிக் பண்ணிவிட்டு திக்னஸ் கரெக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா? ஓகே. ஸோ பேராஃப்ரேசிங் அதுக்கு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் பிளாகரிசம் அதுக்கு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம முன்னாடியே ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் சின்னது பண்ணிடணும். அண்ட் தென் இதையும் அதே சைஸுக்கு சின்னது பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் அதையும் இதே சைஸுக்கு சின்னது பண்ணிவிட்டு இதை வந்து சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ கிரியேட்டிவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இது நம்ம செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கு ஒயிட் கொடுத்துடலாம். அண்ட் தென் இதுக்கும் ஒயிட்டு கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கூகுள் பாட் கிட்ட போயிட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்கில் வந்துட்டு ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம சில ஸ்பேஸ் விடணும். ஓகேவா? சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு இந்த கொஷினை ரெட் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் காப்பி பண்ணிக்கலாம். திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு போஸ்ட் ஆட் கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க் ஆன்சரில் போய் க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இது பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். அண்ட் தென் சேம் சேஞ்ச் த பிலோ கொஷின் இன்டு டாபிக் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்கலாம். ஸோ மேக் இட் ஷார்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நேராக கேன்வாக்கில் போயிட்டு ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது வந்து இதை பேக் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். இது வந்து இருக்கட்டும். பின்னாடி இதை ரிமூவ் பண்ணிடலாம். பேராஃப்ரேசிங் அதுக்கு ஏதாவது ஒரு இது வச்சுக்கலாம் எலிமெண்ட். ஓகேவா? பிஸ்னஸ் அதுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட். ஸோ இதை வந்து இங்கே வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசுப்படுத்திடலாம்.
பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஃபோட்டோஸில் போயிட்டு இதாக ஒரு நல்ல பேக்ரவுண்ட் வச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபைல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷேர் டவுன்லோட். இப்போ நம்ம நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே காப்பி பண்ணிடலாம். நேராக ஸ்பேஸ்குள்ளே வந்துட்டு ஸோ இந்த ஆன்சரை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இமேஜை கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ், இது பேக் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்து போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இது சரியாக அது உட்காரலன்னு சொல்லுது. ஒன்ஸ் அகைன் நம்ம எடிட் பண்ணி பார்க்கலாம் உட்காருதான்னு, இல்லைனா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ எடிட் ஆன்சர். இப்போது இந்த இமேஜை இப்போ கொடுக்கலாம். ஸோ இது உட்காருதான்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். போஸ்ட். ஓகே, கரெக்டாக உட்காந்துருச்சு. திருப்பி ஸ்பேஸ்குள்ளே போயிட்டு ஸோ இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த கொஷினை காப்பி பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்பேஸ்குள்ளே வந்து போஸ்ட் ஆட் கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க். ஆன்சர் போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போய் ஸோ பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே போயிட்டு change the below question into topic. ஸோ என்டர் கொடுத்துடலாம். மேக் இட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். நேராக இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ஒர்க் பிளேஸ் அதுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் க்ரியேட்டிவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸில் போய் பார்க்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டா இந்த மாதிரி நிறையா வருதா? ஸோ இதை கொடுத்து பார்க்கலாம். இது முன்னாடியே ஒரு தடி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஸோ இதுவே இருக்கட்டும். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஸோ இந்த ஆன்சரை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். இந்த இமேஜை இங்கே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்து போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். போயிட்டு இந்த கொஸ்டினை ரெட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்க்குள்ளே வந்து ஸோ இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஆட் கொஷின் பேஸ்ட் கொடுத்துட்டு ஆஸ்க் கொடுத்துடலாம். ஸோ ஆன்சரில் போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அந்த கொஷினை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு சாட் ஜிபிடி கிட்ட போய்
இந்த கொஷினை கொடுத்து சேஞ்ச் த பிலோ கொஷின் இன்டு டாபிக் காப்பி பண்ணி இங்கே கொடுத்து என்டர் கொடுத்துடலாம். மேக் இட் ஷார்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நேராக இங்கே வந்து ஸோ இதை இங்கே கொடுத்து டெலிட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஸோ இந்த இதை இங்கே கொடுத்துட்டு கில்பாட் அவாய்ட் காப்பிரைட்ஸ் ஸோ காப்பி ரைட்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். தென் இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கிராஃபிக்ஸ் இங்கே வராதா? சரி, இதை நம்ம இங்கே கொடுக்கலாம். இங்கே கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்டர் கொடுக்கலாம். அண்ட் தென் அவாய்ட் கொடுக்கலாம். கிராஃபிக்ஸ் போயிட்டு ஸோ இதை இங்கே கொடுத்துட்டோம்னா சரியா இல்லை. சரி, இதை இங்கே கொடுத்துட்டோம்னா அப்போ நம்ம வந்து ஒன்று பண்ணணும். இல்லைன்னா இதுக்கு பார்டர் கொடுத்தால ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதை இங்கே கொண்டு வந்துடணும். இதை இங்கே கொண்டு வந்துடணும். அண்ட் தென் இதை இங்கே கொண்டு வந்துடணும். ஸோ இதை கொஞ்சம் பெருசுப்படுத்தணும். ஓகேவா? ஓகே, இதை இங்கே ஓகே கொஞ்சம் இங்கே கொடுத்துட்டு ஸோ இந்த ஹெட்டிங் காப்பி பண்ணிவிட்டு ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷேர் அண்ட் தென் டவுன்லோட். ஸோ இங்கே போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ஆன்சரை கொடுத்துட்டு இமேஜில் போயிட்டு இமேஜ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். திருப்பியும் ஸ்பேஸ்குள்ளே வந்துட்டு ஸோ இந்த கொஷினை வந்து ரெட் பண்ணிடலாம். ரெட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸ்பேஸ்குள்ளே வந்து ஆட் கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க். ஸோ ஆன்சரில் போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நேராக கூகுள் பாட் கிட்டே போயிட்டு இந்த கொஷினை கொடுத்து என்டர் கொடுத்துட்டு சாட் ஜிபிடி கிட்டே போயிட்டு இந்த கொஷினை கொடுத்து இந்த கொஷினை டாபிக் மாதிரி ஆக்கிடலாம். ஸோ யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஸோ இதை என்னாச்சு சரியாக காப்பி ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஓகே ஸோ இதை கொடுத்தாச்சு. அண்ட் தென் பேக்ரவுண்டு கொடுத்து ஃபோட்டோஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு ஸோ கீழே வந்தோம்னா இங்கே இல்லை. சரி, இப்போ நம்ம ரீசெண்ட்லி யூஸில் போயிட்டு ஸோ இதை கொடுத்தோம்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா நிறைய இந்த மாதிரி வரும். நம்ம இதை கொடுத்துடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அதுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட்டு
ஓகேவா? இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து, இல்லைன்னா வெறும் இம்பார்ட்டன்ட்ன்றது மட்டும் கொடுக்கலாம். கீழே வந்தால் ஓகே. ஸோ இதை வந்து ஷார்ட் படுத்திட்டு இங்கே கொடுத்துடலாம். தென் இதை வந்து ஒயிட் கலர் ஆக்கினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இல்லை, பிளாக் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே விட்டு ஃபைல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இது ஏதோ ஒரு இதில் வந்து ஓகே நம்ம ஒன்று பண்ணலாம். என்னென்னா டவுன்லோடில் போயிட்டு MP4 இல்லாமல் ஜேபிஜியில் டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நேராக இங்கே வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை இங்கே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதை அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே வந்தாச்சு. இப்போ டிராஃப்ட்ஸில் போய்ட்டு இந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். எடிட்டில் போய்ட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அந்த கொஷினை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்டே போய்ட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு ஸோ நேராக கேன்வாக்குள்ளே போய்ட்டு ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் க்ரியேட்டிவ் பேக்ரவுண்டுக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். தென் இதுக்குள்ளே வந்துட்டு இது சம்மந்தப்பட்ட இமேஜஸ் வேறு என்னெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் நல்லாயிருக்கு, பட் ஆனால் முன்னாடியே கொடுத்துருக்கோம். இது நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் கீழே கொண்டு வந்து பிளாகரிசம் அதுக்கு ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ க்ரியேட்டிவ் அதுக்கு ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் கிராஃபிக்ஸில் போயிட்டு ஸோ இது இங்கே கொண்டு வந்து இதை இங்கே வச்சிடலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் சின்னது படுத்திடலாம். படுத்திட்டு இதை கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டு அண்ட் தென் இதுக்கு பார்டர் கொடுத்துடலாம். ஓகேவா? அண்ட் தென் இது காப்பி பண்ணி நேராக இங்கே வந்து இது பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷேர் டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கே கூகுள் பாட்டில் போயிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு டிராஃப்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இமேஜை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ டிராஃப்ட்ஸில் போயிட்டு திருப்பியும் நெக்ஸ்ட் இதை ஆன்சர் பண்ணிடலாம். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்டே போயிட்டு இதை என்டர் கொடுத்துடலாம்.
ஓகே. ஸோ இந்த கொஷினை கொடுத்துட்டு இதை வந்து டாப்பிக்காக மாற்றுன்னு சாட்ஜிபிட்ட கேட்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இங்கே இதை பேஸ்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கட் அண்ட் ட்ரை, கட் பிளாகரிசம். பட் இதெல்லாம் வந்து இதில் அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. நம்ம என்ன பண்ணலாம்னா பிளாகரிசம்ன்றதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு 2 இமேஜ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸில் போய் பார்த்தா ஓகே. ஸோ இதை வந்து இங்கே கொடுக்கலாமா? செட்டிங் அவுச் 1 செகண்ட். செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேராக இங்கே வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு டிராஃப்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இமேஜில் இது கொடுத்துடலாம். கொடுத்துட்டு தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் தென் ஸோ இதை திருப்பியும் இந்த கொஷின் வந்து க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஷின் காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்டே போயிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அண்ட் தென் இந்த கொஷின் கொடுத்துட்டு சேஞ்ச் த பிலோ கொஷின் இன்டு டாபிக் இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். இதை நேராக இப்போ கேன்வாக்கு கொண்டு போயிடலாம். ஸோ கேன்வாக்கு கொண்டு போயிட்டு பவுண்ட்ரி அதுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுக்கலாம். பவுண்ட்ரிக்கு பிளாகரிசம் அதுக்கு ஏதாவது ஒரு இது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது இங்கே வச்சுட்டு இது இங்கே வச்சுட்டு க்ரியேட்டிவ் பேக்ரவுண்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு ஸோ கீழே இங்கே வந்தாச்சு. சி ஆல் கொடுத்து அண்ட் தென் இதை கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு. நம்ம என்ன பண்ணோன்னா இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி ஷேர் டவுன்லோட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே போய் இது அப்படியே காப்பி பண்ணிடலாம். இந்த ஆன்சரை நேராக டிராஃப்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணி இமேஜ் கொடுத்துடலாம். ஸோ கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் இங்கே வந்து இந்த இதை க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்டே போய் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு ஸோ இந்த கொஷினையும் நம்ம இங்கே கொடுத்து சேஞ்ச் த பிலோ கொஷின் இன்டு டாபிக் இதை காப்பி பண்ணி அண்ட் தென் இங்கே கொடுத்து என்டர் கொடுத்துடலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக கேன்வாக்கில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு தான் நம்ம வேறு ஏதாவது ஒரு இதை மட்டும் போடணும்.
முன்னாடி பேக்ரவுண்டை போட்டுட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். தென் இதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் பிளாகரிசம், அதுக்கு ஏதாவது ஒரு ஸோ எது எடுக்கிறதுனா இதை கொடுத்து ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு பார்டர் கொடுத்துடலாம். அண்ட் தென் ப்ரிவென்ஷன், அதுக்கு ஏதாவது கிராஃபிக்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சரி, இல்லை, நம்ம வந்து என்ன பண்ணலாமா, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சின்னதுபடுத்திடலாம். படுத்துட்டு இது இங்கே வச்சுட்டு இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துடலாம். இப்போ இதை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போயிட்டு இதை ஃபைல் நேமாக வச்சிடலாம். வச்சு இதை டவுன்லோட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஓ, இது மட்டும் காப்பி ஆயிடுச்சு. 1 செகண்ட். ஸோ டிராஃப்ட்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்து கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்து போஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் திருப்பியும் இந்த கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் கொஷின். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்டே போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ இதை கொடுத்து நார்மலாக இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம இமேஜ் கொடுக்க மாட்டோம், சும்மா ஒரு ட்ரைக்காக கொடுக்குறேன். மேக் இட் ஷார்ட்னு கொடுக்கலாம். ஸோ இது இங்கே கொடுத்துடலாம். சிட்டேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா, சிட்டேஷன், இதுக்கு ஒரு பார்டர். அண்ட் தென் சிட்டேஷன் மிஸ்டேக்ஸுக்கு வந்து நம்ம கிராஃபிக்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட இந்த நார்மல் இது நல்லா இருக்கா? சிட்டேஷன் மிஸ்டேக்ஸ், பிளாகரிசம், அதுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ நல்லா கீழே வந்து ஸோ இதை கூட கொடுக்கலாம். இதை ஸ்மால் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்து பார்டர் கொடுக்கணும். ஸோ மிஸ்டேக்ஸ், இதுக்கு ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ், இதை டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுக்கலாம். கொஞ்சம் ஸ்மால் பண்ணிவிட்டு இது இங்கே கொடுத்துட்டு ஹானஸ்ட், அதுக்கு ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ் நம்ம இப்படி பண்ணலாம். இதை வந்து சின்னதுபடுத்திடலாம். பட் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இதே பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படினாலும் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஃபோட்டோஸில் போயிட்டு ஸோ இது கிளிக் பண்ணால் இது மாதிரி நிறையா வரும். ஸோ இதை கிளிக் பண்ணால் வேண்டாம், இதை கிளிக் பண்ணால் எல்லாமே ஒரு ட்ரை தான், இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை கொடுத்து பார்க்கலாமா? ஸோ நல்லாயிருக்கு. நம்ம என்ன பண்ணலான்னா இதை கொஞ்சம்
இப்படி மாற்றிடலாம். இல்லை, மாற்றிட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதை இங்கே கொடுத்துட்டு ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம நேராக ஃபைல் நேமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். அண்ட் தென் இப்போ நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்மளோட இமேஜை கொடுத்துடலாம். அண்ட் இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு தேவையான போஸ்ட், கண்டென்ட், கொஷின்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.